1930களில் இஸ்ரேலிய விஞ்ஞானி சிம்கா பிளாஸ் ஒரு விவசாயியின் தோட்டத்திற்குச் சென்றார். அங்கு எல்லா மரங்களும் உலர்ந்து செத்துப் போயிருந்த நிலையில் ஒரே ஒரு மரம் மட்டும் பசுமையாக வளர்ந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து பிளாஸ் ஆச்சரியமடைந்தார். அந்த மரத்திற்கு யாரும் தண்ணீர் ஊற்றவில்லை, மழையும் பெய்யவில்லை என்றே இருந்தது. ஆனால் அது எவ்வாறு வளர்கிறது என்று ஆய்வு செய்ய அவர் அதன் வேர்களை ஆராய்ந்தார். அப்போது மரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே ஒரு குழாயில் இருந்து தண்ணீர் மெதுவாக சொட்டு சொட்டாக பூமிக்குள் செல்வதை கவனித்தார். அந்த சிறு சொட்டு நீர்த்துளிகள் மண்ணுக்குள் சென்று மரத்தின் வேரை ஈரமாக வைத்திருந்ததால் மரம் மட்டும் பசுமையாக வளர்ந்து கொண்டிருந்தது. இதைக் கண்டபோது சொட்டுநீர் பாசனம் பற்றி சிம்கா பிளாஸுக்கு ஒரு புதிய யோசனை உருவானது. நீரை குறைந்தளவாக சொட்டு சொட்டாக செலுத்தினாலும் அது செடிகளுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்க முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். சொட்டுநீர் பாசன முறையை விவசாயத்திற்கு கொண்டு வந்தார். இன்று உலகம் முழுவதும் விவசாயத்தில் நீர் சேமிப்பதற்கான மிகச்சிறந்த முறையாக பயன்படுகிறது. தண்ணீர் என்பது வாழ்க்கையின் அடிப்படை. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் தான். ஷேர் செய்யுங்கள், கருத்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் எங்கள் வீடியோக்கள் உங்களை சென்றடையும்.